தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள், தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் கண். சந்தியா வேற இன்னும் காணும். ஒருவேளை இனிமேல் ஆஃபீஸே வரமாட்டாளா? கால் பண்ணாலும் போகல, மெசேஜ் பண்ணாலும் சிங்கிள் டிக்லேயே இருக்குது. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம போனால் தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். வருவாளா என்னன்னு தெரியலையே. இவ என்ன வந்ததுலேருந்து வாசலே பார்த்து நின்றுட்டுருக்கா. இன்னும் எவ்வளோ இங்கே நிற்பா? ஏ நிலா, சொல்லுடி என்னாச்சு? என்னாச்சா? ஏய், நீ வந்து ½ hour ஆகுது. ½ இங்கேயே நின்றுட்டுருக்க. உள்ளேயும் வரல, உங்களோட சீட்டுக்கும் போகல, ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணல, லாகினும் பண்ணல, இங்கேயே நின்று வாசலையே பார்த்துட்ருக்க. ஏய், அது சந்தியா இன்னும் வரல இல்லடி. என்னாச்சுன்னு தெரியல. அவங்க வீட்டில் வேறு சும்மாவே எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நியூஸ் பேப்பரு நியூஸு அது இதுன்னு வந்துருச்சு. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வருவாளானே தெரியலடி. ஃபோனும் போகல, மெசேஜும் பண்ண முடியல. அதுதான் ஒரு யோசனையாக இருக்குது. ஆமாடி, நானும் ட்ரை பண்ண கால் போகவே இல்லை. நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இருக்காதுடி. மேபி ஒரு 2 or 3 டேஸில் வந்துடுவா. கொஞ்சம் அவளுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, அதெல்லாம் போனதுக்கப்புறம் அவளே வருவாள். ப்ளஸ் நம்ம விஜய் சார் தான் இன்டர்வியூ கொடுத்துட்டார் இல்லாட்டி கிளாரிஃபிகேஷனுக்கு ப்ரூஃபோடு சொல்லிட்டாரு இது லிஃப்ட் பிரச்சனை தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் புரிஞ்சிட்ருப்பாங்க. என்னடி எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசுகிற? அவள் சித்தியை பற்றி தான் உனக்கே தெரியும்ல. நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். அவள் 1 9ன்னு சொல்லும். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவளை எப்படிலாம் மட்டம் தட்டி என்னெல்லாம் சொல்லிகிட்ருக்கோ. நிலா, கண்மணி 2 பேரும் பிஸியாக இருக்கீங்களா? ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கீங்களா? இல்லை சார். என்னாச்சு சார்? ஏதாவது ஒர்க் பண்ணணுமா? ஏதாவது ஒர்க் இருக்கா? ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ண முடியுமா? அட சொல்லுங்கள் சார். என்ன ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். இன்ஃபர்மேஷனா? என்ன இன்ஃபர்மேஷன் சார்? எதை பற்றி? அது அது வந்து சார், இதுக்கு தயங்குறீங்க? எதுவாக இருந்தாலும் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்ல போகிறோம். இதுக்கு எதுக்கு சார் தயங்கிட்டுருக்கீங்க? அது இல்லை நிலா, நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். சந்தியா இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. அதுதான், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்கள் கால் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல, இல்லை அட்லீஸ்ட் மெசேஜாவது பண்ணியிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு அதை பற்றியாவது தெரியும். அதுதான், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? வந்துடுவாங்கல்ல இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு? சார், அதை பற்றி தான் நாங்களே பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியல சார் என்னாச்சுன்னு. காலும் போகலை, மெசேஜும் சிங்கிள் டிக்லேயே இருக்குது. எங்களுக்கும் அதை பற்றி தெரியல சார். இன்றைக்கி வருவாளா என்னென்னு உங்களுக்கே தெரியலையா? இல்லை நிலா, அவங்க சேஃப் தானே? அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இன்றைக்கி ஆஃபீஸ் வரணும்னு ஒன்றும் இல்லை. எப்போ வந்தாலும் ஓகே தான், அது பார்த்துக்கலாம். பட் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, அது தெரிஞ்ச கூட ஓகே தான். சார், ஆக்சுவலாக எங்களுக்குமே எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. வீட்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். நாங்கள் போனால் இன்னும் பெருசாகுன்றதால போகாமல் இருக்கோம். ப்ளஸ் அவள் இன்றைக்கி மட்டும்தான் ஆஃபீஸ் வரலையா, இல்லைனா இதுக்கப்புறம் வரவே மாட்டாளா, எதுவுமே தெரியல சார் எங்களுக்கு. அவள் வந்து சொன்னதான் தெரியும். ஆமாம்ல, சந்தியா ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் தான் எல்லா பிரச்சனையும். சார், என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நான் ஜஸ்ட் இதை கேட்குறதுக்கு தான் வந்தேன். இஃப் இன்கேஸ் சந்தியா வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் என் கேபினில் வந்து என்ன பார்க்க சொல்கிறீங்களா? ஓகே சார், ஷோர். அவள் வந்தால் கண்டிப்பாக நான் வர சொல்கிறேன். ஹே, ஆளே டல்லாக இருக்க மாதிரி இல்லை. அவர் பேசுகிறது, அவர் பிஹேவ் பண்ணுறது எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்காருல்ல? ஆமாடி, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. மேபி அவர் கொஞ்சம் கிரிட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. என்னவோ தெரிலடி, அவர் நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கார்.
பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஆமாடி, இதெல்லாம் அவரால் தான் நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. பட் இதுக்கு யாருமே காரணம் இல்லை. அவர் மட்டும் என்ன பண்ண முடியும்? இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தானே. பட் அவர் நம்மளால தான் இந்த பிரச்சனை யோசிக்கிறார் போல இருக்குது. அதனால தான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார் பார்க்குறதுக்கே. அதுதான் சந்தேகம் ஏதாவது ப்ராப்ளமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. ஆமாடி, ஆனால் எனக்கு என்னவோ இது நார்மல் நடந்த மாதிரி தெரியல. இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு அதை பற்றிலாம் யோசிக்க முடியல. இப்போதைக்கு சந்தேகம் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி, அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாடி. ஏய் சந்தியா, சந்தியா வந்துட்டியா? அப்பா, இப்போ தாண்டி கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்குது. நீ வருவியா மாட்டியா? உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் ஒரே டென்ஷனாக இருந்தது. ஆமாடி, இவ்வளோ நேரமாக புலம்பிக்கிட்டே இருந்தா என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு. உனக்கு ஃபோன் பண்ணாலும் போகல, மெசேஜும் ரீச் ஆகலை. என்னடி ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாடி, எல்லாம் ஓகே தானே? வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நியூஸ் எதுவும் பார்க்கலையோ ஒரு வேலை? இல்லைன்னா விஜய் சார் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்களா, அதை பார்த்துட்டாங்களா? அதனால தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்படி ஓகே தானே? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய் இருங்கடி, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. இப்படி வரிசையை இத்தனை கேள்வி கேட்டால் நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது? ஏய், நாங்களே ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு. நான்லாம் யோசிச்சிட்டேன் தெரியுமா, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸே வரமாட்டேன்னு. சொல்லுடி, எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? உங்கள் சித்தி எதுவும் சொன்னாங்களா? இல்லைனா எப்படி ஆஃபீஸ் அமைச்சாங்க நீங்கள் ஒன்று? அதை என்கிட்ட கேட்குற? என் சித்தி எதுவும் சொல்லாமலாம் இருப்பாங்க. போன உடனே கண்டபடுத்திட்டாங்க, ரொம்ப பேசிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எப்பயும் பண்ணுறது தானே அப்படின்னு நானும் அமைதியாக இருந்துட்டேன். அது தெரிஞ்சது தானடி, அது எப்பயும் ஓவராக தான் பேசும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அது பார்த்துருக்கு, அதுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு, உன்னை திட்டியும் இருக்குது. எப்படி உன்னை ஆஃபீஸ் விட்டுச்சு இன்னைக்கு? ஆமாடி, அட்லீஸ்ட் ஒரு கோவம் போகிறதுக்கு ஒரு 1 வீக்காவது ஆயிருக்கும்ல. 1 வீக் அப்புறம் தான் விட்டுருப்பாங்க. எப்படி இன்றைக்கி உன்னை விட்டுச்சு? ஏய், அவங்க என்ன ஆஃபீஸ்க்கே போக வேணும்னு தான் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரூமை விட்டு வெளியே வராத, இந்த வீட்டு வாசலை விட்டு வெளியே போகக்கூடாது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்தி ரொம்ப திட்டினாங்க நேற்று என்ன. அப்புறம் எப்படி வந்தேன் இன்னைக்கு? ரகு இருக்கான்ல, ரகு தாண்டி எனக்காக பேசினான். சித்திக்கிட்ட நேற்றுலேருந்து எனக்காக ரகு மட்டும் தான் பேசினான். இது ஒரு ஆக்சிடெண்ட் தான், நீ தேவையில்லாமல் எப்பவுமே அவளை திட்டிக்கிட்டே இருக்க, அவன் மேலே தப்பே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரகு தான் எனக்காக சப்போர்ட் பண்ணி சித்திக்கிட்டே பேசினான். எது ரகுவா? அவனா உனக்காக பேசினா? இன்னும் சொல்ல போனால் உங்கள் சித்தி ஏற்றி விட்றதே அவன்தான். அவங்க சும்மா இருந்தாலும் சம்டைம்ஸ் இவன் தான் எதாவது சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ என்ன புதுசாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறான்? ஆமாடி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஒரு டைமில் அப்படி தான் இருந்துச்சு. சித்தியே சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் தான். ஆனால் இப்போல்லாம் சித்தி என்கிட்ட திட்ட விடுறதில்ல. ஏதாவது வேலை சொன்னால் கூட எதுக்கு அவகிட்ட சொல்கிறது, நீ பண்ண மாட்டியோ அப்படி இப்படின்னு எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போது ட்ரிப் வந்தல, அப்போ கூட சித்தி வேணும்னு தான் சொன்னாங்க. ரகுதா எனக்காக பேசி நான் அந்த ட்ரிப்புக்கே அனுப்பிச்சி வச்சான். என்னடி சொல்கிற? நீ சொல்கிறது எதுவும் நம்புகிற மாதிரியே இல்லை. ஏதாவது இதில் உள்கூச்சி ஏதாவது இருக்க போகுது, இல்லை உண்மையாகவே மாறிட்டானா? எனக்கு அப்படி எதுவும் தோணலடி. உண்மையே சொல்லப்போனால் நம்ம இப்போ ட்ரிப் போகணும்ல, அப்போ கூட அவன் தான் சித்திக்கிட்ட எனக்காக பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்தான். எனக்கு என்னவோ அவன் கேர் ஜென்யூனாக தான் இருக்குது. எனக்காக இப்போல்லாம் நிறைய சித்திக்கிட்ட பேசுகிறான், சண்டை போடுறான், என்னை சித்தி எதுவுமே சொல்ல விட மாட்டான். இதெல்லாம் நடந்ததே இல்லை, இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு என்னவோ இது ஜென்யூனாக இருக்க மாதிரி தாண்டி இருக்குது. பரவாயில்லையே, ஜென்யூனாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தாண்டி. ஆமாம், சரிடி. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, வீட்டில் எதுவும் சொல்லலை, இதுக்கப்புறம் ஓகே தானே எல்லாம்? இல்லைடி, எதுவும் இல்லை. சித்தி மட்டும் திட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எப்பயும் திட்டுறதுனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ப்ளஸ் என்ன இன்றைக்கி பஸ் ஸ்டாப்புக்கு ரகு தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனான். ஸோ யாரையும் நான் பார்க்கல, என்கிட்ட இது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்கல. பாரா, ட்ராப்லாம் பண்ணிட்டு போகிறானா? சரி, இப்போ தாண்டி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. எனக்கே நிறைய தாட்ஸாக இருந்தது. சும்மாவே எதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பாக புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, எனக்கே அப்படி தாண்டி இருந்தது ஃபஸ்ட்டு. என்னடா என்ன சொல்ல போகிறோம், சும்மாவே எதாவது பேசிட்டே இருப்பாங்க, உனக்கு தான் தெரியும்ல. ஆனால் இது புதுசாக தான் இருந்தது.
ரகு எனக்காக பேசி நான் அங்கே பேசவே இல்லை எதுவுமே. அவன் தான் ஃபுல்லாக எனக்காக பேசினான். காலையில் கூட ஆர்கியூ பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு அமிச்சு தான் வந்தான். பாரா. ஏய், சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். உன்னை மகேஷ் சார் கேட்டாருடி. என்ன கேட்டாரா? ஏன்டி, என்னாச்சு? ஆமாடி, நானே சொல்ல நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் உனக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேனா, அப்போ அவரும் வந்தார். ஆக்சுவலாக அவரும் நீ வரத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப கன்சர்னாக இருக்கார். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட பேசினார். ஆமாடி, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்தார். வந்து உன்னை பற்றி தான் விசாரிச்சுட்டு போனார். நீயே போயிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிடு. பிகாஸ் நாங்கள் சொல்கிறத விட நீ கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி, ஓகேடி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை சந்தியாவை ஏதாவது ஹவுஸ் அரெஸ்ட் ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை திட்டிருப்பாங்களா, ரொம்ப அடிச்சிருப்பாங்களோ? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே அவங்கள பற்றி எதுவும் தெரியல. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? சந்தியா சார், வர சொல்லியிருந்தீங்களா? நிலாவும் கண்மணியும் சொன்னாங்க. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே முன்பு யாரும். கெஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும். சார், என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சாரி சந்தியா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேர், இவ்வளோ அசிங்கம். எல்லா இடத்துலையும் என் முகமும் உங்கள் முகமும் ஒன்றா வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னால் தான் சந்தி இது எல்லாமே. தயவு செஞ்சு நம்ம அனுப்பிச்சிடுங்க ப்ளீஸ். நான் ஒரு பையன், எனக்கே அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ பேர் எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா? அப்போ தான் நான் யோசித்தேன், உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கும், எவ்வளோலாம் பேசியிருப்பாங்கன்னு. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது சந்தியா. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும். ஐம் ரியலி சாரி சந்தியா. சார், என்ன சார், எதுக்கு அழுகுறீங்க? இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லையே. இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான் சார். தயவு செஞ்சு அழாதீங்க. இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை. நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சந்தியா, மேபி நேற்று நான் வராமல் இருந்திருந்தா நீங்கள் தனியாக தான் இருந்திருப்பீங்க. இது பெரிய இஷ்யூவாக இருக்காது, அவங்களுக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்காது. நான் வந்ததால் தானே. ஒரு பையன் கூட தனியாக ஒரு நைட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்கள் பேர் இவ்வளோ அசிங்கமாயிடுச்சு. சார், பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. பட் எனக்கு தெரியும்ல நீங்கள் ஜென்யூன்னு சொல்லிட்டு. உங்கள் மேலே என்ன சார் தப்பு இருக்குது? நீங்கள் ஆஃபீஸ் வெளியே வந்தீங்க, நான் உள்ளே இருந்தேன். எதிர்பாராத விதமாக மாட்டிக்கிட்டோம். இது டெக்னிக்கல் இஷ்யூ தான் சார். இதுக்கு நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோ கில்ட் ஆகுறீங்க? நீங்கள் அழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு ப்ளீஸ் அழாதீங்க. சாரி சந்தியா, நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீங்கள் வேறு காலிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரல. அது உங்களை பார்த்தது ஏதோ ஒரு எமோஷனில் தப்பாக எடுத்துக்காதீங்க சந்தியா. ஐம் ரியலி சாரி. சார், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எதுக்கு என்கிட்ட இவ்வளோ சாரி கேட்குறீங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இதில் உங்கள் தப்பு என்ன சார் இருக்குது? இல்லை ஏன் தப்பு என்ன இருக்குது? நம்ம 2 பேர் தப்பு எதுவுமே இல்லையே. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தான் சார். இல்லை சந்தியா, என்னதான் இருந்தாலும் உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோலாம் பேப்பர் நியூஸ்னு வந்ததுக்கு காரணம் நான் தானே. இஃப் இன்கேஸ் அந்த லிஃப்ட்டில் நான் இல்லாமல் இருந்திருந்தா இது இவ்வளோ பெரிய நியூஸும் ஆயிருக்காது, இல்லை நியூஸ் ஆயிருக்காது. மேபி என்ன பழி வாங்குறதுக்காக கூட யாராவது பண்ணியிருக்கலாம். இதில் தேவையில்லாமல் உங்கள் பேர் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். வீட்டில் கொஞ்சம் கேட்டாங்க, திட்டினாங்க தான். ஆனால் கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததும் ஓகே சார். இப்போ எது பிரச்சனையும் இல்லை. என் வீட்டில் ஓகே தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. உங்கள் தப்பு எதுவும் இல்லை சார். நீங்கள் கில்ட் ஆகாதீங்க. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்கள் ஓகே தானே? நீங்கள் ஆஃபீஸ் வராததும் எங்கே இதுக்கப்புறம் வரவே மாட்டீங்கன்னு நினச்சிட்டேன். சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் இப்போ ஓகே தான். நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. ஓகே சந்தியா, உங்களுக்கு நிஜமாவே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
என்னடி பேசிட்டு வந்துட்டியா? அவர் ஓகே தானே இப்போ? ஆமாடி பேசிட்டு வந்துட்டேன். பட் அவர் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டாரு போல இருக்கு. அவரால் தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காரு போலடி. பின்ன என்னடி, அவர் யாரையும் முக சுழிச்சு கூட பேச மாட்டார் தெரியுமா? அவரால் யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பார். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுல்ல, அதுதான் அவருக்கு ரொம்ப கில்ட் ஆகிட்டு போல. ஆமாடி, அவர் பேசும்போதே தெரிஞ்சுது. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு போலடி. நிலா, உடனே கேட்கணும்னு நினச்சி இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த பிரச்சனைலாம் மறந்துட்டேன். ஆமாம், நீ விஜய் சாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? சே, அட ஆமாம்ல, இது நான் எப்படி மறந்தேன்? கரெக்டு நிலா. அட போங்கடி, நடந்த கலவரத்தில் என் லவ்வே நான் மறந்துட்டேன். இதில் எங்கேருந்து ப்ரப்போசல் பிளான்லாம் பண்ணுறது? அடி பாவி, லவ் மறந்துட்டியா? மறந்துட்டேன்னு இல்லை, ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் மைண்டில் இல்லைடி. இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். சரி, நீ என்ன வால்கிட்ட பேசினியா இல்லையா? எப்போ ஆஃபீஸ் வந்த உடனே குடுகுடுன்னு கேபினுக்கு ஓடிடுவேன். இல்லைடி, எதுவும் பேசவே இல்லை. நேற்றுலேருந்து அவ்வளோவா எதுவும் பேசல. பெருசாக சந்தியா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சந்தியா வரலல்ல, அதனால் எங்கேயுமே போகல. ஆஹா, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கே. எங்களால் நீ ஒன்றும் பேசாமல் இருக்க வேண்டாமா? நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்கள் ஆளுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு வாங்க. பேசணுண்டி. ஒரு மெயில் வந்தது பார்த்தீங்களா? நான் இந்த ப்ரெஷரில் அதை மறந்தே போயிட்டேன். ஆமாம், நானும் பார்த்துட்டேன். மெயிலா? என்ன மெயில்டி? ஏதாவது நியூ ஒர்க்கா இல்லை நியூ ப்ராஜெக்டா? எம்மா சின்சியர் சிகாமணி, இது ஒர்க்கை பற்றிலாம் கிடையாது. நம்ம ஆஃபீஸில் நாளைக்கு ட்ரெடிஷ்னல் டே. ஸோ எல்லோரும் ட்ரெடிஷ்னல் வியரில் வரணும். அந்த மெயில் தான் சொல்கிறானிலா. ஓ அப்படியா? நான் இன்னும் லாகின் பண்ணல, எனக்கு தெரியல. ஆமாம், இந்த கலவரத்தில் நானும் அதை மறந்துட்டேன். சுத்தமாக ஞாபகம் இல்லை. இந்த மெயில் வந்து 3 நாள் ஆச்சுடி. நீ இன்றைக்கி லாகின் பண்ணலன்னு சொல்கிற? 3 நாள் ஆச்சா? தெரியலையே, நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு. எல்லா மெயிலும் யூஸ்வலாக பார்த்துடுவேன். தெரியலையேடி. சரி விடு, அந்த இப்போ நாங்கள் சொல்லிட்டோம்ல, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டுருங்க என்ன சாரி பண்ணலாம் அப்படின்னு. நான் போயிட்டு ஒரு குட்டி அட்னஸ் போட்டு வந்துடுறேன். அதுதானே பார்த்தேன், என்னடா இன்னும் போலியேன்னு. ஆமாம், அவள் விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்குங்கடி. சிப்பொடி. ஐயோ, வெக்கம் வேற. எப்படி ஓட்டுற போகிறேன்? அதோ அதோ அந்த நடை அழகை, உடல் தொடும் உன் நடை அழகை. ஐயோ ஐயோ, I like you, I like you. திரும்பி வந்த மெல்ல விலகி செல்வ, I like you, I like you. ஐயோ நிலா, நானே உங்களை கூப்பிடலன்னு நினச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. சாருக்கும் என்கிட்ட பேசின போல தான் இருந்திருக்கு போல இருக்கே. சே, கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், அவரே கூப்பிட்டுருப்பாரு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயமா? அது ஒன்றும் இல்லை நிலா, சந்தியா இப்போ ஓகே தானே? ஏன்னா நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அவங்க ஆஃபீஸ் வரவே இல்லை. இப்போ தான் வந்தாங்க போல், உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். சரி கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வந்துட்டேன். இப்போது அவங்களுக்கு ஆல் ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? அதுதானே பார்த்தேன். இவருக்கு என்கிட்ட பேச தோணுச்சேன்னு டீட்டெயில் கேட்குறதுக்காகவே யூஸ் பண்ணுறாருப்பா என்ன இவர். சார், இப்போ ஓகே தான், ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? நான் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். ஆல் ஓகேன்னு தான் சொன்னான். ஓ மை காட், ஃபைனலி ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மகேஷ் தான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த தனியத்துலேருந்து. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் போய் சொல்லணும். உங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் லேட்டு. மகேஷ் சாருக்குலாம் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அவருக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? அதெல்லாம் அப்படி தான். எல்லாரும் உங்களை மாதிரி டியூப்லைட்டாக இருப்பாங்களா என்ன? வாட்? ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் உங்களை புகழ்ந்து பேசணும், அவ்வளோதான். புகழ்ந்து பேசின மாதிரி இல்லையே, ஏதோ கிண்டல் பண்ணி சிரிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் புரியும். ஓ
ஓகே நிலா, வேற? வேறு எதுக்கு நீங்கள் நிற்கிற போடின்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறது, என்னால் போக முடியல. நிற்கிற பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே. ஆ, என்ன நிலா, ஏதோ வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன பேசுகிறது? மெயில் அனுப்பியிருந்தீங்கள்ல 3 days முன்னாடி, நாளைக்கு ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வரணும்னு சொல்லிட்டு. அது ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு மட்டுமா, இல்லை நீங்களும் உங்களுக்கும் சேம் ரூல் தானா? இதை கேட்கவா வந்தீங்க? நான் எதையுமே கேட்க வரல, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதை சொல்ல முடியுமா என்ன? ஆமாம் சார், ஒரு டவுட் இருந்தது. இல்லை, நாங்கள் மட்டும் தனியாக லூஸ் வதற போகிறோம், அதனால் எல்லோரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கேட்கலான்னு வந்தேன். எல்லாருமே யூஸ்வலாக எவ்ரி இயர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, ஐ மீன் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும் இல்லை, நாங்களுமே ட்ரெடிஷ்னலாக தான் வருவோம். ஓ, அப்போ ஓகே சார். ஜஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் தான், சும்மா ஒரு நார்மல் மெயிலாக இல்லைனா இதை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்க தான் வந்தேன். சரி, ஓகே நிலா. சார், பூவில் வச்சுட்டு வரலாமா? இது என்ன கேள்வி நிலா? அது உங்கள் விருப்பம். விட்டா பொட்டு வைக்கலாமா, வளையல் போடலாமாலாம் கேட்பீங்க போல இருக்கே. இது என்ன ஸ்கூலா நாங்கள் ரூல்ஸ் போடுறதுக்கு? உங்கள் விருப்பம். அது சும்மா சார், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு. ஐயோ நிலா, அது சம்மந்தமாக பேசி அசிங்கப்பட்டுருக்கியே. இவரை பார்க்குறதுக்காக என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு, எப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வெளியே போகிறதுக்கே மனசு இல்லை, அதனால் ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் போய் தான் ஆகணும். சரி, ஓகே சார், தேங்க்யூ. நான் போய் ஒர்க் பார்க்குறேன். என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா. வந்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தா, சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டா, இப்போ என்னென்னா டக்குன்னு போயிட்டா. என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கா இன்னைக்கு. என்னென்னவோ பண்ணிட்டு போகிறா, பட் இருந்தாலும் க்யூட்டாக தான் இருக்குது. நாளைக்கு வேறு மேடம் சாரில் வருவாங்க போல், ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம்.